வெல்கம் டு எஃபி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோல்டோட வீக்லி ஃபோர்காஸ்ட். ஸோ லாஸ்ட் 1 வீக் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரேட்ல வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த ட்ரேட் எப்படி எடுத்தோன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ரேட் எடுத்ததுக்கான FD5 ஸ்கிரீன்ஷாட். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஃபிளிப் பண்ணியிருக்கோம். அந்த கேபிட்டல்ல ட்ரிபிளா ஃபிளிப் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் போன உடனே ஒரு பார்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே விட்டுட்டா போய் டார்கெட் இருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ லாஸ்ட் ஒரு 6 வீக்ஸ் ஒரு 1.5 மந்த் ஃபுல்லாகவே வந்து கோல்டு பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போ புல்லிஷ். அண்ட் இந்த வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் வீக்குக்கு மேலே பாடி க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வீக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ மிட்டிகேஷன் பாயிண்ட் இதுதான். நமக்கு மிட்டிகேஷன் இதுக்குள்ள இருக்கிறது நம்ம லிக்விடிட்டிஸ் எடுப்போம். இதுதான் இம்பேலன்ஸ். இது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. தென் நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் வீக்குக்கான மிட்டிகேஷன் பாயிண்ட் இங்க மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இங்க ஓப்பன் ஆயிட்டு ஸோ இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தென் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வீக்லி டைம் ஃப்ரேம்ல. தென் இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்டும் இருக்கு. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல ப்ரைஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து பிஓஎஸ். இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் உள்ள வரும். இதுதான் நமக்கு வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ இந்த ஹை இதுதான் நமக்கு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இந்த ஃப்ரைடே ப்ரைஸ் வந்து தேர்ஸ்டேக்குள்ள வந்து ஒரு ரேஞ்சில் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்க லிக்விடிட்டியை பில்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ஃபாலோ ஆகி இதை எடுத்துட்டு மேலே போக சான்ஸ் இருக்கு. ஆரல்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு நமக்கு இந்த ஏரியால வந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சா நெக்ஸ்ட் செல் அடிக்கும். அப் டு இந்த ஹை இந்த லிக்விடிட்டி இதுதான் நம்ம டார்கெட் பண்ணி செல் அடிக்கிறோம். இனிஷியல் டார்கெட் பார்த்தீங்கன்னா மண்டேவோட லோ, அதுதான் இனிஷியல் டார்கெட் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு 4 hour டைம் ஃப்ரேம். 4 hourல என்ன பண்ணியிருக்கோம்னா இங்க பிரேக் அவுட் கொடுத்தது நமக்கு இங்க இன்னும் மீன்ஸ் மிட்டிகேஷன் ஆகல. மிட்டிகேஷன் ஆகாம இவ்வளவு தூரம் வந்துட்டு ப்ரைஸ் மிட்டிகேஷன் ஆகாம இந்த லிக்விடிட்டியை செட்டிங் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு இன்ஸ்டன்டாவே இந்த டெசிஷன் டிமாண்ட் என்ட்ரி. ஸோ இந்த ஏரியா நமக்கு இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்க போய் டார்கெட் அடிச்சு இந்த இடத்துல ஹியூஜ் பை சைடு லிக்விடிட்டி இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு வந்து கவுண்டருக்கு சப்சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ட்ரெண்ட் வந்து இப்போ சின்னதா செல் சைடுக்கு, அதாவது ஃப்ராக்சர் ஸ்ட்ரக்சர்ல செல் சைடுக்கு திரும்பி இருக்கு. இதுக்குள்ள நம்ம இங்க ஒரு ட்ரேட் பண்ணோம். இங்க இருந்து ஒரு செல் மூமெண்ட் வந்தது, அதுதான் இப்போ வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். அந்த செல் மூமெண்ட் கேப்சர் பண்ணிருக்கணும். 4 hourல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்க லிக்விடிட்டி இதை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த சப்ளைல தான் இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 1 hour டைம் 1 hourல என்ன நடந்திருக்குன்னா இங்க இருந்ததுல ஒரு செல் மூமெண்ட் இந்த மூமெண்ட் தான் கேப்சர் பண்ணிக்கணும். தென் இது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிஸ் வந்து இங்க ஸ்வீப் பண்ணிட்டு ட்ரெண்ட் வந்து மாதிரி கொடுத்துருக்கு. பட் இன்னும் ட்ரெண்ட் பை சைடுன்றதால இந்த ஹையை உடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக்கோட என்ட்ரிஸ்ல தான் ப்ரைஸ் வந்து இங்க ரேஞ்ச் அடிச்சுக்கிட்டு. இந்த ரேஞ்ச் அடிச்சு இங்க இம்பல்ஸா பிரேக் பண்றாங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அப்படின்னு மாறும். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன வந்து
இதை எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஏரியால வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி மண்டே லோ, அதாவது இந்த லோ ஃப்ரைடே, ஃப்ரைடே இந்த லோ. ஸோ இதுதான் ஃப்ரைடே லோவா. இந்த லோவை நம்ம டார்கெட் பண்ணாலும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 15 மினிட் 15 மினிட்ல பார்த்தாலும் சேம். இந்த இடத்துல இன்னும் ஒரு ப்ரைஸ் செக்ஷன் நடந்தது. பிரேக் அவுட் ஆனவொடனே இன்ஸ்டண்டா மிட்டிகேஷன் வந்துட்டு போயிருக்கு. பட் இன்னும் இந்த டிமாண்ட் எடுக்கு ப்ரைஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஓவரா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. வந்து இதுக்கு மேல போகணும்னா மார்க்கெட் வந்து இப்போ செல் செல் சைட்ல வேணா ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டோ ஆர் மிட்டிகேஷன் பாயிண்ட் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ்க்கு வந்து தான் நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 4000 தொடும். ஸோ அப்படியே இப்படி 4000 போறது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கு. ஆனா மார்க்கெட் இந்த இடத்துல டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தா வந்தது. இங்க இருந்து செல் கேண்டில் பை கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி செல்லுக்கான சிக்னேச்சர் தான் அதிகம் தெரியுது. ஸோ செல் கேண்டில் தான் பெருசா இருக்கு. இந்த ஏரியாலையும் செல்லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. தென் இங்கேயும் செல் கேண்டில்ஸ்லாம் பெருசு பெருசா இருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து செல் சைடுக்கு திரும்ப போகுது. ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போன்னா 4000 தொடுறதுக்கு முன்னாடி 4000ன்ற ப்ரைஸ் லெவலை தொடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் தொடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்தே வந்து ஒரு செல் சைடுக்கு திரும்ப போகுது. செல் சைடுக்கு திரும்பி இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் ஆரல்ஸ் இந்த லிக்விடிட்டி இந்த லோ ஆர் இந்த மிட்டிகேஷன் இந்த ரெண்டு ப்ரைஸ்க்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்பி 4000 தொடலாம். இதுதான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபோர்காஸ்ட். இப்போதைக்கு ரெண்டு பை சைடுன்னு இருக்கிறதால இந்த ஹார்மோனிக் என்ட்ரி ஆக்சுவலா இந்த ஹார்மோனிக் என்ட்ரிக்கு டார்கெட் இங்க கொடுத்துட்டான். டார்கெட் கொடுத்துட்டு இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து பிரைஸ் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி இப்போ நிக்குது. தென் பாத்தீங்கன்னா இந்த ஹை இந்த ஹை எடுத்துட்டா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷனா மாறிடும். இந்த ஹை எடுத்துட்டா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சைன் பார்த்து நம்ம இந்த ஃப்ரைடே இது வரைக்கும் நம்ம வந்து செல் அடிக்கிறோம். இது மண்டே மண்டே மார்க்கெட்டுக்கான ஒரு ட்ரேட். தென் பாத்தீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே அந்த அப்கமிங் டேஸ் இதுல என்ன நடக்கும்னா மண்டே மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க போறோம். ஸோ நடுவில் பையிங்க்கு இது ஃபுல்லாவே மிட்டிகேட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாவே கம்ப்ரஸ்டு. இது லிக்விடிட்டி இந்த லோ லிக்விடிட்டி எல்லாமே கம்ப்ரஸ்டு லிக்விடிட்டியா இருக்கு. தென் செல்லுக்கு தான் சைன்ஸ் பெருசா இருக்கு. செல்லுக்கான சிக்னேச்சர் தான் அதிகம் தெரியும். தேங்க்யூ கைஸ். இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபோர்காஸ்டா இருக்கு.